எந்த டீம் டாப் 8ல மிஸ் அவுட் ஆனது உனக்கு ஷாக்கிங்கா? 6-0 ஜெயிச்சிருக்கீங்களா சாம்பியன்ஸ் லீக்? நாங்க வெளிய தான்டா. சொல்லலாமா? நாங்க தான் சாம்பியன்ஸ் லீக்னாலே நாங்க தான். சரி அவ்வளவுதான் சொல்லிக்கலாம். பாய்ஸ் இதெல்லாம் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான என்ன டைம் தைரியத்துல கலட்டசரை ஹைலைன் ஆடுவேன்னு சொல்லிட்டு ஹாலண்ட் இருக்கும்போது அப்படி ஒண்ணு ஆடுவானுங்கன்னு எனக்கு 1% கூட எனக்கு புரியல. கோல் நீ கீப்பர் கிட்ட போய் அவர் அடிச்சா அது ஒரு வேற லெவல் ஒரு பூஸ்ட கொடுத்துரும் எல்லாருமே. ஏன்னா யாருமே கோல் கீப்பர்லாம் அடிச்சு பார்க்க போறது இல்ல. என்னடா இது அதுவும் லாஸ்ட் மினிட் குவாலிஃபிகேஷன் வருது, கோல் கீப்பர் போடுறாரு, ஒரே ஃபயரா போயிடுச்சு கடைசியில. என்ன எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நம்ம புலிங்கெல்லாம் நம்ம அலையாந்திர சபாஸ் வரணும்னு ஆசைப்பட்டாங்க. அவன் வேற ஒரு சுபாஷ் லூஸ் மாதிரி அழுதுட்டே இருக்கான். சரி நீ கலரா தம்பி, நீமே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சபாஸ் வந்துட்டேன். ஆசைப்பட்ட மாதிரியே வா வா இனிமே பாரு, நீ ஒரு காமெடி பண்ணிட்டு அவன் ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்கான். 2 பேரும் கோமாளிங்க தான். நாங்க வரோம் அடுத்தது அடிக்கிறதுக்கு. ஒரு சீசன் உருப்படியா ஆட சொன்னா 2 பேரும் என்னத்தடா பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்கள அடிச்சு என்னடா பண்றீங்க? சீசனுக்கு 4 மேட்ச் பாக்குறேன். 4 மேட்ச் கஷ்டப்பட்டு ஹார்ட் அட்டாக்கு சப்போர்ட் பண்றேன். நான் ஒரே ஒரு மேட்ச்ல அடி வாங்கின உடனே சபாஸ் வந்துடலான்னு சபாஸா வந்துடுறேன். சபாஸ் சபாஸ் மாப்பிள்ள சபாஸ். இதெல்லாம் சுபாஷ் கிட்ட சொல்றா, அது ஏன்டா என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? நானே அவன்கிட்ட சொல்லணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவன்கிட்ட சொல்லணும். சரி சாம்பியன்ஸ் லீக் பார்த்து சரி அலாண்ட்ரோ சபாஸ் சாம்பியன்ஸ் லீக் ஆடுனீங்க, ஏன் டாப் 8ல குவாலிஃபை ஆகல? முதல்ல இரு, அதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ ஆரம்பிக்கிறது முன்னாடி சொல்லிடலாம். இந்த லாஸ்ட் பிக்சர் வந்துட்டு எல்லாமே ஒரே டைம்ல முடிஞ்சது. போன சீசன் சொன்னதே தான். எல்லா மேட்சையும் பார்க்க ஹியூமன்லி நாட் பாசிபிள். நாங்க வந்துட்டு நான் ஒரு கொஞ்சம் ஹைலைட்ஸ், அவன் கொஞ்சம் ஹைலைட்ஸ், மீதி கேம் பார்த்துருக்கோம். ஒரு கேமை பார்த்துட்டு அதனால ஏதாச்சும் ஒரு மிஸ் பண்ணிட்டு இல்ல மிஸ்டேக் நடந்திருந்ததுன்னா அந்த வந்து எங்க கண்ட்ரோல்ல இல்ல. அதனால வந்துட்டு அது ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. நாங்க வந்து பார்த்த வரைக்கும் நியாயமா பேசுவோம். இத சொல்லிட்டு இப்ப ஆரம்பிடா. என்னடா பார்க் டே பிரான்ஸ்ல போயிட்டு அவனுங்களை வந்து அடிக்க விடாம தடுத்து நிறுத்திருக்கோம். உங்களால முடிஞ்சதா இல்ல அவங்களாலதான் முடிஞ்சுதான். நாங்க போய் பண்ணிட்டு வந்தோம். இந்த பேச்செல்லாம் பேசாத. ஈசாக் இல்லாம படுத்துறோம்னு சொன்னீங்களா இல்லையா? இப்ப என்ன நடந்தது? அடுத்துதான் நடக்கிறீங்க. சார் ஒரு கேன என்னமோ கூன்றான். என்னங்க இடத்துல வந்து படுத்து கிடக்குறான் அவன். என்ன எங்க கிளப் படுக்கும்னு சொல்லிட்டு பேசலாம். நீ எல்லாம் ஆரம்பிடா எபிசோட, உள்ள போய் பாத்துக்கலாம். ஆமா மக்களே, அவன் சொன்ன மாதிரி வந்து இன்னைக்கு 18 கேம் ஒரே டைம் கிக் ஆஃப் ஆகி முடிஞ்சுது. அதனால வந்து 18 கேம் இப்ப நாங்க மேட்ச் முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் கழிச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். சத்தியமா 18 கேமே பார்த்து எங்களால வந்து ஃபுல் கேம் பார்த்தெல்லாம் பேச முடியாது. அதனால அங்க எங்க கொஞ்சம் தடுமாறுனா கொஞ்சம் மன்னிச்சிருங்க. பட் ஆனா வந்து பயங்கர எக்ஸைட்டிங்கான கேம் வீக்கு 61 கோல் ஸ்கோர் பண்ணிருக்காங்க அந்த 18 கேம்ல வந்து, விச் இஸ் ஆன் ஆவரேஜ் 3 கோல்ஸ் 3.5 கோல்ஸ் a கேம். அந்த அளவுக்கு வந்து இந்த கடைசி கேம் வீக் இருந்துச்சு. பயங்கரமா இருந்துச்சு. அதுவும் இந்த கடைசி எல்லா கேமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு கேம் இருந்துச்சு. அதுவும் பயங்கர கலவரமா போய் அந்த கேம் வந்து முடிஞ்சு பல சம்பவங்களோட முடிஞ்சது. சுபாஷ், ஃபர்ஸ்ட்லி கேமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எந்த டீம் டாப் 8ல மிஸ் அவுட் ஆனது உனக்கு ஷாக்கிங்கா இருக்கு? கண்டிப்பா முதல் நேமுக்கு வர்றது வந்து 9th பிளேஸ்ல இருக்க ரியல் மேட்ரிட் தான். அவனுக்கு வந்துட்டு கண்டிப்பா டாப் 8ல முடிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் இவ்வளவு பெரிய ஷாக்கர். அந்த கேம்ல பத்தி பேசும்போது ஃபுல்லா பேசுவோம். பட் இது கம்ப்ளீட் ஷாக்கர். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டர் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அண்ட் பிஎஸ்டி அந்த லைன்ல அப்படியே சொல்லலாம். பிஎஸ்டி வந்து போன வருஷம் வின்னர்ஸ். ஆனா அவங்க போன வருஷமா இந்த மாதிரி பாட்டம்ல இருந்து வந்து அடிச்சாருங்க. ஸோ அதை ரைட் ஆஃப் பண்ண முடியாது. இன்டர் ரியல் மேட்ரிட்க்கும் அதே கதை தான். அதை தவிர்த்து வேற யாருமே வந்து நான் பெருசா மிஸ் அவுட் பண்ணாங்கன்னு எனக்கு சொல்ற அளவுக்கு இல்ல. இந்த 3 தான்டா. இந்த 3 தான். நான் வந்து ரொம்ப ரொம்ப ஆவலா உனக்கு போன வீடியோலயோ அதுக்கு முந்தின வீடியோலயோ சொல்லியிருந்தேன். அட்டலாண்டா வந்து செம்ம சான்ஸ் இருந்துச்சு டாப் 8 முடிக்கிறதுக்கு. அவங்களுக்கு வந்து அவே போனாங்க. யூனியன் சென்ட் ஜில்வாங்கிற ஒரு பெல்ஜியம் சைடுக்கு அவே போனாங்க. அந்த கேம்ல வந்து வின் பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினட் டாப் 8 ஃபினிஷ் அவங்களுக்கு, விச் வுட் ஹவ் பீன் இன்கிரெடிபிள் கன்சிடரிங் ஸ்போர்ட்டிங்கே இப்போ டாப் 8ல முடிச்சுட்டு மேன் சிட்டி வெளியே தள்ளியிருப்பாங்க டாப் 8ல இருந்து இல்லாம. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த கேமை வந்துட்டு 1-0 இன்னைக்கு வந்து தோத்துருக்காங்க. ஸோ தே குவாலிஃபைடு ஃபார் த நாக் அவுட்ஸ் தான். தேவ் நாட் குவாலிஃபைட் இந்த டாப் 8. எனக்கு வந்து அது பயங்கரமான ஒரு வருத்தமா இருந்துச்சு. என்னடா அது இவ்வளவு நல்லா பண்ணி ஒரு கேம்ல கடைசியில போய்
ஒரு வின் எடுத்திருந்தீங்கன்னா வந்து செம்மையா குவாலிஃபை ஆயிருக்கலாம்டா டாப் 8ல அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ எனக்கு வந்து அந்த அட்லாண்டா குவாலிஃபை ஆகாது ஒரு சின்ன வருத்தம். எனக்கு அந்த யோசனையா இருந்துச்சு. ஓகே அவங்க பண்ணிடுவாங்க, சின்ன கிளப் அவங்க வந்து பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுச்சு. பட் அவங்க பண்ணல. சரி, மற்ற கேம்ஸுக்கு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்லி இப்போ நம்ம வந்து இந்த ஸ்போர்ட்டிங் பத்தி பேசியே ஆகணும். ஏன்னா ஸ்போர்ட்டிங் வந்து லாஸ்ட் 2 கேமா, இன்னைக்கு கேமும் சரி முந்தின கேமும் சரி, கடைசி நிமிஷத்துலயே போய் 2 மேட்சையுமே வந்து வின் பண்ணி டாப் 8ல குவாலிஃபை ஆயிருக்காங்க. நம்ம வந்து பல வாட்டி பேசியிருக்கோம் ஸ்போர்ட்டிங் பத்தி. என்ன கிளப் படுத்துருச்சா, அமோரிம் இங்க வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவுதானா என்னடா அப்படின்னு. பேசுறது, அநியாயமா போய் சொல்லாதடா. அவங்க என்னடா பண்ண போறாங்க, இது குவாலிஃபை ஆயிட்டு போய் அடுத்ததுல தோக்க தான் போறாங்க. ஆனா இந்த இல்லடா, முன்னாடி சொன்னோம்ல நம்ம, அமோரிம்லாம் வந்துட்டான், இப்ப யாக்கரஸும் வந்துட்டான், இந்த கிளப் எல்லாம் படுத்துருமா என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி முன்னாடி பேசணும்ல. திஸ் இஸ் ஹியூஜ்ரா. ஒரு ஸ்போர்ட்டிங் மாதிரி ஒரு கிளப்புக்கு வந்துட்டு டாப் 8ல குவாலிஃபை ஆகுறது. அந்த டாப் 8 எடுத்து பாரு, 5 பிரீமியர் லீக் சைடோடைய நெட் ஒர்த்தை கம்பைல் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 2 பில்லியன் மேல இருக்குமா? 2 பில்லியன் 2.5 பில்லியன் இருக்கும். அதெல்லாம் கம்மி, அதை விட அதிகமாவே இருக்கும். ஏன் நீங்க அதை தவிர்த்து யார் இருக்கா? பயான், அதை தவிர்த்து பயான், ஸ்போர்ட்டிங் அண்ட் இன்னும் ஒன்னு யாரு, 3 கிளப் தான் வந்து பார்சலோனா. இந்த 3 தான் வந்து டாப் 8ல முடிச்சிருக்கு. நீ மத்தத மீதி 7மே எடுத்துப்பாரு ஸ்போர்ட்டிங் கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஹியூஜ். ஏன்னா இந்த கேம் கடைசி வரைக்கும் 2-2 தான் போச்சு. லிட்டரலா கடைசி கிக் ஆஃப் த கேம்ல கோல் கீப்பர் 1-on-1 சேவ் பண்ணி ரீபவுண்ட் வந்து அதுல கோல் போட்டுருவாங்க. எக்ஸாக்டா போன கேம் அந்த PSG கேம் நடந்த மாதிரியே தான் மறுபடியும் இந்த கேம் நடந்து ஸ்போர்ட்டிங் have qualified into the top 8, which is என்னை பொறுத்த வரைக்கும் ஹியூஜ் அச்சீவ்மெண்ட். அண்ட் நீ சொன்ன பாரு 3 கிளப் இவ்வளவு டாப் 8ல முடிச்சா சரியான காசு பெனிஃபிட் இருக்குது. அடுத்த பிளே ஆஃப்ஸ்ல போய் அங்க விளையாடுறதுக்கும் காசு பெனிஃபிட் இருக்கு. சோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அச்சீவ் பண்ணிட்டாங்க. அப்படி பார்த்துட்டு போயிடலாம். ஜாலி, பெரிய அச்சீவ்மெண்ட் இதுவே அவங்களுக்கு. ஏன்னா நீ 3 கிளப் சொன்னீல, ரியல் மெட்ரிட், நியூகாஸ், PSG அண்ட் இன்னொன்னு சொன்னீங்க அந்த இன்டர். அவங்க எல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இந்த கிளப் யோசிச்சுப்பாரு, பா அவனுங்க 3 பேர் தள்ளி நம்ம உள்ள போயிருக்கோண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. சோ அது வந்து ஒரு பெரிய இதுவா இருந்துச்சு. லிவர்பூல் வந்து கேரபேக் ஆனாங்க இந்த கேமுக்கு முன்னாடி வந்துட்டு ஆல்மோஸ்ட் குவாலிஃபைட் ஃபார் டாப் 8. இந்த கேமை டிராப் பண்ணா கூட போதும்னு பசங்க வந்து போட்டு புரட்டி எடுத்துட்டானுங்க. அங்க என்னை போட்டு புரட்டி எடுத்தாங்க. அப்ப எல்லாம் அம்பிட்டு பேரும் பேசாம இருந்துட்டு நாளைக்கு சாவ பறக்கலைய போட்டு தட்டுற வெக்கமால ஒரு வழியா வந்து 6 கோல் வந்து ஒரு அடி வாங்கின ஒரு டீமை போட்டு மிதிச்சு எடுத்து என்ன சந்தோஷமோ தெரியல. அடி வாங்கின டீமா? செல்சி கூட டிராப் பண்ண டீம் இது 2-2ன்னு. பெருமையாடாப்ப நீ என்ன சாம்பியன்ஸ் லீக் வின்னர் மாதிரியா பேசுற? செல்சியோட டிராப் பண்ண டீம் அடிச்சுட்டு வந்துட்டு என்னடா இந்த மாதிரி ஆயிட்டீங்களா? சாம்பியன்ஸ் லீக் வின்னர் நாங்க இல்லப்பா, நாங்க இருந்ததுதான் பேசியிருப்பேன். ஏன்டா ஒரு 2-3 சீசன் முன்னாடி வின் பண்ணிருந்தீங்க. இப்போ வந்துட்டு 6 வருஷம் ஆயிப்போச்சுடா, வயசாகுது. 6 வருஷம் ஆயிப்போச்சு நாங்க வின் பண்ணி. ஓ சாரி, நீ வந்து மண்டை பிடிக்க நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஏன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனால வந்து நீ வந்து வயசை பத்தி எல்லாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அது வந்து 6 கோல் 6-0. ஃப்ளோரியன் வர்ட்ஸ் 13 GA ஃபார் த சீசன் ஆல்ரெடி. இன்னும் ஹாஃப் சீசன் இருக்குது. ஏதோ 2025 வந்து முடிச்சானா நல்லா இருக்கும். நல்ல கோல் அவனுக்கும். எக்கிடிக்கே ஒரு கோல், சாலா ஒரு செம ஃப்ரீ கிக்கு, கியசா ஒரு கோலு, மெக்காலிஸ்டர் 2 கோலு. அதோட முக்கியமா வேண்டைக்கு 3 அசிஸ்ட் இந்த கேம்ல. அப்படிலாம் வந்து கேம் முடிஞ்சிருக்குது. 6-0 ஜெயிச்சிருக்கீங்களா சாம்பியன்ஸ் லீக்? நாங்க தான் சாம்பியன்ஸ் லீக்னாலே நாங்க தான், அவ்வளவுதான் சொல்லிக்கலாம். இதெல்லாம் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான டைம்ல வந்து சரியான போஸ்ட்ல போடணும். மறக்காம இதெல்லாம் லாக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்சலோனா வந்து 9th ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேம் வீக் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம சொல்லியிருந்தோம் கண்டிப்பா கடைசியில வந்து ஒரு வின் தேவை அப்படின்னு சொல்லி. லிவர்பூல் மேட்ச போட்டுட்டு இருந்து டப்பு நோட்டிபிகேஷன் வந்துச்சு. என்னடா அது, நாங்க தான் கோலே போல எடுத்து பார்த்தா கோப்பன்ஹேகன் 1 பார்சலோனா 0ன்னு. என்னடா சொல்றீங்க, இப்பத்தடா ஆரம்பிச்சது மேட்ச் அப்படின்னு எடுத்து பார்த்தா வழக்கமா நாங்க தாண்டா ஹைலைன் அப்படின்னு போய் எங்கேயோ போய் நின்னாங்க. அழகா ஒரே ஒரு த்ரூ பால் போட்டு அவங்க போய் கோலை போட்டாங்க. நானும் சரி இன்னைக்கு பெரிய சம்பவம் இருக்குமாட்டு இருக்குது கோப்பன்ஹேகன் நினைச்சேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே 1-0 தான் முடிஞ்சது. பார்சலோனா சான்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் ஒன்னும் பினிஷ் பண்ண முடியல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அண்ட் 1-0 தான் முடிஞ்சது. நான் போச்சுன்னு நினைச்சேன், நீயும் நினைச்சேன்? இல்ல அதுதான் நிறைய மாற்றங்கள் இருந்தது. ஜெரார்ட் மார்டின் வந்து சென்டர் பேக் ஆடினாரு. எரிக் கார்சியா வந்து டிஎம் அந்த பொசிஷன்ல ஆடிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி டீம்ல நிறைய சேஞ்சஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் கோல் வந்து என்னால நம்பவே முடியல. ரொம்ப சீக்கிரமா, அதுவும் இந்த ஃபீஃபாலாம் நீ பிகினர் மோட்ல ஆடினா எப்படி தெரியுமா, சும்மா ஒரு த்ரூ பால் கொடுத்தா போயிடும், கோல் அடிச்சலாம், அந்த மாதிரி இருக்கும். உண்மையிலே அந்த மாதிரி தான்டா. அவங்க சும்மா ஒரு பால போட்டாங்க, இவன் போய் அடிச்சிட்டான். என்னடா இவ்வளவு ஈஸியா இருக்கேன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு
போதண்டா நம்மளோட ஈஸ்ட் மோட் ஆக்டிவேட் பண்ணாலும் ஆரம்பிச்சதுதான். அதுக்கப்புறம் அடி 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 அடின்னு அடிச்சுக்கிட்டே இருந்தானுங்க கோல் போற வரைக்கும். ஆனா உண்மை போன எபிசோட்ல கூட யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, பார்சலோனா இனிமே செகண்ட் ஹாஃப் எஃப்சி நாங்க பேரை மாத்திட்டு போறோம்னு. சொன்னா மாதிரியே அதுதான். செகண்ட் ஹாஃப்ல போட்டு பொலன்னு பொலந்துட்டு அத்தனை அவங்களுக்கு வந்து ஃபிங்கர் டிப்ஸ்ல அவ்வளோ சப்ஸ்டிடியூஷன்ஸ் வேற வெயிட்டிங். அதெல்லாம் வேற இல்லாம 28 ஷாட் எடுத்துருக்காங்களா, போட்டு அடின்னு அடி அடிச்சிருக்காங்க. 12 ஷாட் அண்ட் டார்கெட், 71% பொசிஷன். இந்த மாதிரி வந்து ஒரு டாமினேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். அதுலயும் வந்துட்டு பேங்கர்ஸ் எல்லாருமே அடிச்சதெல்லாம். லிவாண்டோஸ்கி அடிச்சாரு, ரஃபீனியா பெனால்டி, அப்புறம் வந்துட்டு மார்க்கஸ் ராஷ்போர்ட் ஒரு சரியான ஃப்ரீ கிக் கோல், அப்புறம் யமால் அவரும் ஒரு நல்ல டிபிக்கல் யமால் கோல் ஒன்று போட்டாரு. ஒரு 4 கேமா ஐயாவை காணோம். ராஷ்போர்ட் வந்து ஒரு 4 கேமா வந்து காணோம். ஒரு 10 கேமா கோலோ அசிஸ்டோ எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்பப்ப வந்து அப்படியே மறைமுகமா ஆளை வந்து காணாங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. நான் தாண்டா வந்து பெர்மனண்டா வாங்குறதுக்கு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. அப்பப்ப இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாதானே அதை வந்து சாலிடா ரெடி பண்ண முடியும். இந்த டாக்ஸ் வர போயிட்டு இருக்குது. சோ ராஷ்போர்ட் மறுபடியும் அந்த செலிப்ரேஷன்லாம் நிறைய கேம்ப் புது ஸ்டேடியம்ல பாக்கலாம்னு நினைக்கிறேன். அது வந்து கன்ஃபார்ம் ஆயிருமாமா நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இன்னுமே பிரைஸ் கம்மி பண்ணி பேசலாம் சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு வேற சொல்றாங்க. அதுக்கு யுனைடெட் ஃபேன்ஸ் டேய் ஒழுங்கா காசை கொடு, இல்ல பிளேயர் அனுப்பிச்சுட்ரு. அதுக்கு கம்மியா காசு குறைச்சிட்டு வந்து கேக்குற வேலையெல்லாம் வச்சுக்காது. இல்ல பிளேயர் அனுப்பிச்சு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பிளேயர் என்னது, நீங்க ஒரு பிளேயர் அனுப்பிச்சு விடுங்க, நாங்க ராஷ்போர்ட் தரோம். இன்னமும் டாக்ஸ் போயிட்டு இருக்குது. பட் ராஷ்போர்ட் வந்துட்டு பார்சலோனா ஹாப்பியா தான் இருக்கிறாருப்பா. அதனால வந்துட்டு அடுத்த சீசனும் அவர் அங்க பாக்கலாம் தான் நினைக்கிறேன் நான். ஆமா, ஏன்னா நல்ல ஒரு குவாலிஃபிகேஷன், நல்ல 4-1 வந்து ஹோம்ல வந்து பீட் பண்ணாங்க. நீ சொன்ன மாதிரி ரஃபினியா கோல், லமீன் யமால் ஒரு டிஃப்ளெக்டட் ஷாட், லூப் போய் கரெக்டா உள்ள விழுந்துச்சு. அண்ட் ஒரு லெவன்டோஸ்கி தண்டர் போல்ட் ஃபினிஷ். அவங்க வந்து ஒரு 4-1 வின், நல்ல வின்னு. மானோகோ யுவென்டஸ் 0-0 முடிச்சாங்க. அயாக்ஸ் பத்தி நம்ம பேசி அவங்க என்னதாண்டா ஆச்சு அவங்களுக்கு? அயாக்ஸ்லாம் ஒன்னும் இருக்குதா, நான் சாம்பியன்ஸ் லீக்ல எப்படா குவாலிஃபை ஆறானுங்க? அநியாயத்துக்குன்னு வந்து இந்த சீசன் வந்து கிட்டத்தட்ட செகண்ட் லாஸ்டோ வந்து முடிச்சாங்கன்னு நினைக்கிறேன், தேர்ட் லாஸ்ட் நினைக்கிறேன். அநியாயத்துக்குமான சீசன் அயாக்ஸ்க்கு வந்து. ஏன்னா அவங்க வந்து இங்க சாம்பியன்ஸ் லீக்லயும் அடி, அங்க சொந்த லீக்லயும் அடி, பயங்கர மோசமான சீசன். இப்ப வந்து அந்த மேனேஜர் எங்களுக்கு இருந்து அசிஸ்டன்ட் மேனேஜரா போனா அவனை அப்பாயிண்ட் பண்ணாங்க. நீ வந்து வித்துட்டே இருக்க முடியாது, டீமையும் வந்து கொஞ்சம் பாத்துக்கணும். காசுன்னு சுத்திட்டு இருந்தா கடைசியில இப்படிதான் நடக்கும். அவங்க வந்து 32nd பிளேஸ்ல முடிச்சிருக்காங்க. மேனேஜரை சாக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கேம் வந்துட்டு இவங்களோட தோத்துருக்காங்க, ஒலிம்பியாகாஸ் கூட தோத்துருக்காங்க. ஸோ ஃபைனலி அவங்க வந்து 32nd பிளேஸ்ல. வெரி 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 டிசப்பாயிண்டிங். அவங்களோட சீசன் மொத்தமாவே வந்து ஒரு டச்சு, ஒரு ராயல்ட்டினால அயாக்ஸ்ன்னு பேசிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு கிளப் வந்து இப்படி இருக்குன்னு பார்க்கும்போது வந்து இட் இஸ் ரியலி ரியலி பெத்தட்டிக். யோசிச்சு பார்த்தா அது என்ன சொல்றது ஒன்றும் பெருசா இல்லை. அவங்க இருந்த ஒரே ஒரு குட் சீசன் வந்துட்டு டென்னாக ஒரு கூட்டு போனது தான். அந்த குவார்டர் ஃபைனல்ஸ் எடுத்துன்னு போனாரு. அதுக்கப்புறமாலாம் அவனுக்கு ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ணல. அந்த டைம்லயுமே நல்ல பீக் பர்ஃபார்மன்ஸ் இருந்தாங்க அந்த டீம்ல. இப்ப யாருமே சொல்ற அளவு கூட எனக்கு யாருமே இல்லை. அதனால எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் கூட இல்லை. எனக்கு வந்து எதிர்பார்த்துட்டு தான் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே அந்த கேமுக்கு வருவேன். அழகான்ற சபாஸ், என்ன ஆச்சு 1 நாள்ல முடிச்சிருக்கீங்க? ஏய், சாம்பியன்ஸ் லீக் வின்னர்ஸ் அவனுங்க ஹோம்ல போயிட்டு அழிக்க விடாம நாங்க தடுத்துருக்கோம்டா. ஒன்னு சொல்லட்டுமா, அவனுங்க அடிச்ச பாதிக்கும் மேல ஷாட்ஸ் வந்து அவுட் சைட் த பாக்ஸ் தான், உள்ளே வர விடல நாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ். இன்னும் சொல்ல போனா எங்க டீம்ல வந்துட்டு மிட்ஃபீல்ட்ல ஆடினது வந்துட்டு லூயிஸ் ஹால், டொனாலி, ஜேக்கப் ராம்சி, மைலி. ஓகேயா, இந்த மிட்ஃபீல்ட் வச்சு தில்லா போயிருக்கும். ப்ரூனோ கிமாரஸ் கிடையாது, ஜோலிங்டன் கிடையாது. அதுக்கப்புறம் நம்மளோட இவர் வந்த ஜோ விலக்லாம் வந்தாரு. பட் இருந்தாலும் இந்த ஒரு லைனப்ப வச்சுட்டு தில்லா நின்று அகேன்ஸ்ட் எங்க அங்க குவாரக்சேலியா, டெம்பெலே, பார்கோலா, விட்டீனியா, நெவஸ், மார்க்கினியஸ், ஹக்கீமி, மென்டஸ் எல்லாரும் இருக்கானுங்க. இந்த செவாலியர் பையனை இதுக்கு வாங்கினாங்கன்னு தெரியல. அப்பவே சொன்னேன், இதுக்குறா டாலரோமா விட்டு அவன் பெஞ்சில் இருந்தானா, சப்ஸ்டிடியூட்ல வச்சிருக்கானுங்க. அவன் டிராப் பண்ணிருக்கானுங்க இந்த கேமுக்கு. அவன் ஒண்ணு அவ்வளவு திமிருகள்லாம் வந்து அவன் நல்லா ஆடலன்ட்டு எதுக்கு இந்த தேவையில்லாத நான் பார்த்தேன். லைனை பார்த்தேன்டா கேம் முன்னாடி. நான் வந்து இந்த புது கீப்பர் பார்த்தேன். ஒருவேளை செவாலியர் இன்ஜர்ட் இருக்குது, அதனால தான் புது கீப்பர் போட்டிருக்கானு நினைச்சேன். பயபுலைய உட்கார வச்சிட்டாங்க. பட் நாங்க போட்ட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் மெர்ட்ல தான் இருந்துச்சு. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் மேட்சுக்கு முன்னாடி எங்க தலைவன் கார்டன் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு இருந்தா பாத்தியா, எனக்கு எல்லாம் புல்லரிச்சு போச்சு அதெல்லாம் கேட்டு. அத பத்தி என்ன நினைக்கிற? அத பத்தி கேட்போம். அத பத்தி என்ன நினைக்கிற? பெருமையா இருக்கு, யாராவது பேசுறானேன்னு சொல்லி பெருமையா இருக்கு. உண்மையிலேயே அதான். இப்ப வந்து பிரீமியர் லீக் எடுத்து பார்த்தா எல்லாருமே என்ன பண்றானுங்க,
உட்காந்து டிஃபெண்ட் பண்றானுங்க. இல்லைன்னா அந்த லாங் த்ரோ, இந்த கார்னர் இவனுங்க அந்த மாதிரி பண்றது டார்ச்சர் இருப்பா. போர்டி இது ஃபுட்பாலே பார்க்க போர்டி இது அந்த மாதிரி இருக்குது. அந்த நிலைமையில யூசிஎல்ல மட்டும்தான் உண்மையிலேயே ஜெயிக்கணும்னு ஆடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு காசு வருது ஜெயிச்சா. நீ பொசிஷன் முடிச்சா அட்வான்டேஜ் இருக்குது. அவ்வளவு ஸ்டேக் இருக்கிறதுனால உண்மையிலேயே நாங்க ஜெயிச்சே ஆகணும்டான்னு ஆடுறானுங்க. அதை விட்டுட்டு இந்த ஆர்சனல் கார்னர் எஃப்சி பண்ற டார்ச்சர் இருக்குது. அப்புறமா பிரீமியர் லீக்ல வந்து எல்லாம் இந்த லோ பிளாக் போட்டு சாவடிக்கிறது இருக்கு. இதெல்லாம் இல்லாம கண்ணு குளிர்ச்சியா சாம்பியன்ஸ் லீக் மேட்ச் பாக்குறதுன்னு சொல்றது நம்ம கார்டன் அவ்வளவு தில்லு. அப்படி பேசினவர் கடைசியில சப்ஸ்டியூட்ல வச்சாங்க. அது ஒன்றா லைட்டா வருத்தம். வந்து அப்புறமா பிரிச்சு மேய்ச்சுட்டான் டிஃபென்ஸ். இந்த ஒரு குறைச்சல் இல்ல, வாய் மட்டும்தான். உள்ள வந்தா பர்ஃபார்மன்ஸ் ஒண்ணு காணா. அவன் கடைசியே கோலை போட்டு என்னமோ 1 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இஷ்டத்துக்கு வாய் மட்டும்தான் அவர் பேசுறது. பேசுவோமா என்ன பேலண்டார் வின்னர் பெனால்டி கூட அடிக்க தெரியல போலியே வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்காரு. யாரு பெனல்டி அடிக்கல? டெம்பலேவா? ஆமா. அடப்பாவி, பெனல்டி வேற மிஸ். அந்த கேம் வேற நான் வந்து ஃபுல்லா உட்காந்து பாக்கல. 1 நாள் ஸ்கோர் பார்த்தேன். ஏன்னா எவனாச்சும் ஒருத்தவன் ஜெயிச்சிருந்தா வச்சு குவாலிஃபை ஆயிருக்கலாம். 2 பேரும் இந்த இந்த கிராப் மென்டாலிட்டி மாங்கல. நீ என்ன மேல போற, நீயே கீழே வா, நீ என்ன மேல வர, நீயே கீழே வான்னு சொல்லிட்டு 2 பேரும் இழுத்து விட்டானுங்க. ஜோ வில்லக்கு அந்த கார்னர்ல மாதிரி ஒரு இந்த நல்ல ஒரு ஹெட்டரு அது வந்து பினிஷ் பண்ணதுக்கு. சோ அந்த அந்த ஒரு ஈக்குவலைசர் நானும் செகண்ட் ஹாஃப்ல பாக்குறேன். கோல் வரும் கோல் வரும் கோல் வரும் வர விட்டுருவோம். டிஃபென்ஸ் அவ்வளவு பயங்கரம். அவங்க பேர் அவங்க ஹோம்ல வந்து 6 ஷாட் அண்ட் டார்கெட் தான் அடிச்சிருக்கானுங்க. நாங்களே 5 ஷாட் அண்ட் டார்கெட். சோ வந்து அவங்கனால பெருசாலாம் ஒண்ணும் கிரியேட் பண்ண முடியல. சம்திங் இஸ் மிஸ்ஸிங். இல்ல நாங்க அவனுக்கு எப்பவுமே இப்படித்தாண்டா, இப்படி எல்லாம் பேசுவோம். பிஎஸ்ஜி ஒண்ணும் இல்ல அப்படி டப்பாவா ஆடுறானுங்க. ஜெயிச்சானுங்க. அதுக்கு முன்னாடி சொல்றேன் இதே மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தானுங்க அவங்க. அதுதான் சொல்றேன், இந்த நாக் அவுட்ஸ் வர வரைக்கும் இந்த மாதிரி டப்பாவா பொழைச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அப்புறம் நாக் அவுட் வந்தோடனே டப்பு டப்புன்னு போட்டு போயிட்டே இருப்பானுங்க. அதனால இவனுங்களெல்லாம் நீ எக்காரணத்தை கொண்டு நம்பவே முடியாது. இன்டர் 2-0 வின் அகேன்ஸ்ட் டாட்மண்ட். 2 பேருமே டிட் குவாலிஃபை ஃபார் த டாப் 8. பட் இந்த கேமும் ரொம்ப நேரத்துக்கு 0-0லயே இருந்துச்சு. நானும் சரி வழக்கம் போல 2 மொக்க ஓட்டு தான் முடிக்க மாட்டிருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏதோ வந்துட்டு அப்புறம் இன்டர் வந்து 2 கோல் போட்டாங்க. அதுல 2வது கோல் ரொம்ப லேட்டு போட்டது. சரி ரைட்டு போ, நீ பொழைச்சு போ. எப்படி இருந்தாலும் 2 பேரும் வந்து டாப் 24க்குள்ள வந்துட்டீங்க, ஒண்ணு நீங்க பண்ண போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க 2 பேரும் 2-0 முடிச்சாங்க. பட் இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாப்போலி 2 செல்சி 3. அந்த கேம் என்ன பார்த்தேன்? என்ன பார்த்தா அந்த மேட்ச் நான் பார்க்கல உண்மையிலே. அதனால நீ தான் சொல்லணும். இந்த கேம் வந்துட்டு எனக்கு ஸ்டார்டிங் வந்து நாப்போலி வந்து இது செல்சி வந்து கோல் போட்டோன்னே நான் நினைச்சேன் ஓகே நீ செல்சி தான் இருக்குது. ஏன்னா அவே நாப்போலி இஸ் வெரி வெரி டஃப். நமக்கு வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அந்த ஸ்டேடியம் எப்ப போனாலுமே வந்து என்ன டஃப். அவனுங்க சாம்பியன்ஸ் லீக்ல எத்தனாவது பொசிஷன்ல இருக்காங்கன்னு தெரியுமா? அவனுங்க இந்த வருஷம் சேர்றா, இந்த வருஷம் 8 பாயிண்ட் எடுத்துருக்கானுங்க. என்ன கஷ்டம், போற வரவெல்லாம் போட்டு அடிச்சு வந்துட்டு இருக்கான். அது கான்டே எஃபெக்ட்டா? இந்த சீசன் மட்டமா ஆடிட்டு இருக்கானுங்க. அதனால ஏதோ அவனுங்களெல்லாம் ஒரு நல்ல ஆளுங்க. இந்த ஆயிலண்ட்லாம் கோல் போட்டிருக்கான் போலி அந்த கேம். அது இன்னைக்கு வந்து ஆயிலண்ட் எல்லாம் கோல். பட் அது வந்து கான்டே எஃபெக்ட். என்னன்னா கான்டேக்கு ஒரு செம ஸ்டார்ட் இருக்குது. 5 வருஷம் சாம்பியன்ஸ் லீக் ஆடி இருக்காராம் வித் வேரியஸ் கிளப்ஸ். யூரோப்பியன் லீக்னே வெச்சுக்கோ. சாம்பியன்ஸ் லீக் ஓகே, ஜெனரலாவே யூரோப்ல போவாரு. அது அந்த 5 வருஷத்துல 2 வருஷம் தான் நாக் அவுட்ஸ்க்கே போயிருக்காராம். அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் வந்து தலைவர் வச்சிருக்கான். ஒன்லி லீக்ஸ் அப்படின்னு சொல்லி கூட சொல்ல முடியாது. இந்த வருஷம் அதுவும் போயிட்டு இருக்குது. அதனால இந்த கேம் வந்துட்டு நல்லா தான் ஆரம்பிச்சிச்சு. என்சோ பெர்னாண்டஸ் வந்து அந்த பெனல்டி, எனக்கு அது பெனல்ட்டியா இல்லையானே எனக்கு தெரியலடா. ஏன்னா ஃப்ரீ கிக்ல வந்து வால்ல ஒருத்தன் குதிக்கிறான். சரியா, குதிக்கும் போது கைய வந்து இப்படி ஓரளவுக்கு இங்க ஓரளவுக்கு தூக்கிடுறான்னு வையேன். இது ஒரு 5 வருஷம் முன்னாடி உனக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, மான்செஸ்டர் யுனைடெட் வந்து பிஎஸ்ஜி கூட ஆடினாங்கன்னு தான் நினைக்கிறேன். மார்க்கஸ் ராஷ்போர்ட் பெனல்டி அடிச்சு ஏதோ ஒரு டீம் சொல்லிராத அப்புறம் போட்டு அடிப்பாங்க. மக்களே நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. பிஎஸ்சி தான் நினைக்கிறேன்டா. மார்க்கஸ் ராஷ்போர்ட் கடைசியில பெனல்டி போட்டு ஜெயிச்சா அவங்க அடுத்த ரவுண்டுக்கு போவாங்க. இது பிஎஸ்டி தான் நினைக்கிறேன். அதுல 90th மினிட்டோ 89th மினிட்டோ அந்த பெனல்டி கிடைக்கும். அது எப்படி தெரியுமா? அவன் வந்து ஷாட் அடிப்பான். சரியா, அந்த டிஃபெண்டர் வந்து இப்படி கையை தூக்கிட்டு குதிச்சிருவான் அவன் மூஞ்சியை மறைக்கிறதுக்கு. சரியா, ஆனா இப்ப அவன் கையே இல்ல, மூஞ்சியே அங்க இல்லைனாலும் அந்த ஷாட் எங்கேயோ போயிட்டு இருக்கு, 6 போயிட்டு இருக்கு. ஓகேவா, ஆனா பெனல்டி கொடுத்துருவாங்க. அது மாதிரி வந்து இப்ப இந்த கையை தூக்கிட்டா. சரியா, அந்த கையே அந்த இடத்துல இல்லைனாலுமே அந்த ஷாட் வந்து எங்கேயோ தான் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு.
அதுக்கெல்லாம் நீ வந்து பெனல்டி குடுக்குறன்னு நம்ம தான் சாம்பியன்ஸ் லீக்ல பாக்குறோம். இப்பெல்லாம் கைய தொட்டாலே பெனல்டி. அது எப்படி தொடுது? அதுதான் பெஸ்ட். ஏன் தொடுது? தொட்டாலே பெனல்ட்டியை கொடுத்துரு. இந்த ம்ஹ்ம். இன்டென்ஷன் அந்த இன்டென்ஷன்லாம் ஒண்ணும் வேணாம். பட்டா அந்த பெனல்ட்டி மாரி தான் அந்த தான் ஃபர்ஸ்ட் பெனல்டி குடுத்தாங்க. அட்லீஸ்ட் கன்சிஸ்டன்ட்டா இருக்கும். கரெக்ட். அப்படிதான் அந்த ஃபர்ஸ்ட் பெனல்டி குடுத்தாங்க. என்சோ பெர்னாண்டஸ் பெனல்டி வந்து ஸ்கோர் பண்ணா. அப்புறம் பட்டுன்னு நாப்போலி 2 கோல். எனக்கு அதுல இந்த ஃபர்ஸ்ட் கோல் வொர்ஸ்ட் டிஃபெண்டிங்டா. அதுவும் அந்த ஃபஃபானா பையனை வந்து அவன் அப்படியே திருப்பி அந்த கோல் போட்டவன் பேர் என்ன வெர்காரா. அப்படியே திருப்பி போட்டு ஃபார் போஸ்ட்ல அடிப்பான்டா. அதாவது நீ ஒரு பிளேயரை ஹோல்ட் அப் பண்ணிட்டு பால் கண்ட்ரோலும் வச்சு பெனல்டி பாக்ஸ்ல திரும்பி அடிக்க முடிஞ்சா அது எவ்வளவு கேவலமா இருக்கு யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு அது டிஃபெண்டர். ஏன்னா ஃபஃபானா வந்துட்டு 3 வருஷத்துக்கு 3 வருஷமா என்னமோ ஆயிடுச்சு அவன் வந்து 3 வருஷத்துல 1 வருஷத்துக்கு உண்டான கேம் கூட அவன் ஆடி முடிக்கலையா. சோ அதனால இவ்வளவுதான் கேம் டைம் இருந்தா என்னன்னு சொல்றது கஷ்டமா தான் இருக்கும் அவனுக்கு. அநியாயத்துக்கு வந்து டர்ன் பண்ணி முடிச்சான். அப்புறம் ஒரு செம்ம கிராஸ வந்து ஹாய்லாந்து முடிச்சான். 2-1 இருந்துச்சு கேம். நானும் ஓகே இன்னைக்கு நாப்போலி தான் ஆட்டிருக்கு அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் தான் நான் வர்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜாவ் பெட்ரோ வந்தான். ஜாவ் பெட்ரோ வந்து ரொம்ப ஆன் அண்ட் ஆஃப் சீசனா இருந்திருக்கு. ஒன்னா 2-3 கோல் தொடர்ந்து வருது. அப்புறம் ஒரு 10 கேமுக்கு எந்த கோலுமே வர்றதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நம்ம சொல்லலாம் ஜாவ் பெட்ரோ பத்தி. பயங்கர வெர்சடைல். நீ நம்பர் 9 ஆட சொன்னாலும் ஆடுவான், நம்பர் 10 ஆட சொன்னாலும் ஆடுவான், டக்குன்னு பிளாங்க்ல போய் சொன்னாலும் எல்லாமே பண்ணுவான். இந்த ஃபர்ஸ்ட் கோல் ஜாவ் பெட்ரோ இதெல்லாம் தண்டர் போல்ட் லெஃப்ட் ஃபுட் ஸ்ட்ரைக்கு கிட்டத்தட்ட பாக்ஸுக்கு வெளியே இருந்து லெஃப்ட் ஃபுட்ல அடிச்சு தண்டர் போல்ட் ஸ்ட்ரைக் மாதிரி உள்ள போச்சு. சரியான கோல். 2வது கோல் பாமர் கூட 1-2 போட்டுட்டு கிட்டத்தட்ட ஹாஃப்வே லைன்ல இருந்து ஓடி வந்தான் பால் எடுத்துட்டு வந்து ஃபார் போஸ்ட்ல வந்து ஃபினிஷ் பண்றான். அதுவும் சரியான எப்பவுமே அப்ரிஷியேட் பண்ணுவான் தான்டா. அவன் எப்பவுமே நல்லா ஓடுவான் டீமுக்காக. அவன் கோல் போடலனாலும் அவனோட பிரசன்ஸ் இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர் ஸ்ட்ரைக்கர் இன் செல்சின்னு கேட்டா டெலாப் தான். ஏன்னா கரெக்டான பொசிஷன்ல ஒரு ஸ்ட்ரைக்கர் எங்க இருக்கணுமோ அந்த இடத்துல இருப்பான். அவனத்தான் விட்டு விளாசிட்டு இருக்காங்க. நீ பேட்டுக்கு பேசி அடி வாங்கிறாத. அப்புறம் அவன் நடுவுல ஒரு 2-3 கேம் ஸ்டென்ட் வந்துட்டு லிட்டலி பெட்ரோ எடுத்துட்டு அப்புறம் டெலாப் வந்தான். அதுக்கப்புறம் தான் கேம் மாறுச்சு. அந்த மாதிரி 2-3 கேம் கண்டினியூஸா அப்படிதான் ஆச்சு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? அவன் வந்து ஸ்ட்ரைக்கர் பண்ண வேண்டிய ரோலை கரெக்டா பண்ணுவான் அவன். மத்தபடி ஜாவ் பெட்ரோ வந்து இப்ப ஜெசூஸ் மாதிரி வச்சுக்கோ ஆர்சனலுக்கு டீமுக்காக ஆடுவாரு. ஆனா வந்து கோல் போடுறப்ப இருக்க மாட்டாரு. அந்த மாதிரி நான் பார்த்த வரைக்கும் டிலாப் மோசம் தான். நீ என்னமோ பாத்திருக்கே அதை விடு. பட் ஜாவ் பெட்ரோ மெயின் ஸ்ட்ரைக்கரா பிரேசிலுக்கு வேர்ல்ட் கப் போவானா? மெயின் ஸ்ட்ரைக்கரா இப்ப காம்படிஷன் அதிகமாயிடுச்சு. எனக்கு தெரியல அவனை போவானான்ட்டு. irrelevant கரண்ட் சிச்சுவேஷன்ரா. யூசிஎல்ல முதல்ல அவனுக்கு எத்தனாவது இடத்துல இருக்கானுங்க அதை பாப்போம். செல்சி குவாலிஃபை டாப் 8 குவாலிஃபைடு. அவ்வளவுதான் விஷயம். 6th place 16 பாயிண்ட்ஸ் பரவாயில்ல. எஸ்ட் கோல் டிஃபரன்ஸ் பிஹைண்ட் பார்சிலோனா. அதனால அவங்களுக்கு ஒரு நல்ல விக்டரி. நாப்போலி அவுட். அத பத்தி பேசுவோம். ஆமாடா நாப்போலி கம்ப்ளீட்லி அவுட். அநியாயத்துக்குமான கேம்பெயின் நாப்போலிக்கு இதெல்லாம் வந்து. பட் அநியாயம்னு சொல்லி முடிக்கும் போது டாட்டனம் டக்குன்னு உள்ள வராங்க. 2-0 வின்னர்ஸ் அவே டு பிராங்க்ஃபர்ட். போன வருஷம் இதே பிக்சர்ல அங்க போய் 1-0 என்னமோ வின் பண்ணிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவே இதே மாதிரி போய் யூரோப்பா லீக்ல. பட் ஆனா இந்த வருஷம் சாம்பியன்ஸ் லீக் அதே மாதிரி முடிச்சுட்டு வந்து டாப் 6 குவாலிஃபிகேஷன். லீக்ல என்ன நடந்தாலும் சாம்பியன்ஸ் லீக் 4th பிளேஸ்ல முடிச்சிருக்காங்க. கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடு. லீக்ல என்னதான் அடி வாங்கினாலும் சாம்பியன்ஸ் லீக்ல வந்துட்டு நாங்க பெர்ஃபார்ம் பண்ணிடுவோம். என்ன பண்றாங்கன்னு தெரியல. அங்க அடி வாங்கிட்டு தாமஸ் பிராங்க் சாக்கிடுறானுங்க. இங்க பார்த்தா 4th பொசிஷன்ல முடிச்சிருக்காங்க. என்ன கதையில வைக்கிறதுனே தெரியல. பட் சரியான விக்டரி. 2-0 வின்னர்ஸ் அகைன்ஸ்ட் ஐன்ட்ராங்க் பிராங்க்ஃபர்ட். ஸோ செம்ம குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு வந்து அகைன் டாப் 8லயே அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபேவரபிள் ஃபிக்ஸ்சர் ரன் வந்துச்சுடா. நல்ல நீ அந்த மொத்த 8 பிக்சர்ஸுமே எடுத்து பாத்தீங்கன்னா டாட்னம் நல்ல ஃபேவரபிளா இருந்துச்சு. என்ன ஃபேவரபிளா இருந்தாலும் ஜெயிக்கணும். ஏன்னா இங்க வந்து லோ டீம்ஸோடய தோத்து போறாங்க, டிராப் பண்றாங்க, ஹோம்ல தோத்து போறாங்க. அப்படி இருக்கும்போது ஏதோ பண்ணி ஜெயிச்சிட்டாங்களே, அதுக்கு வரைக்கும் அப்ரிஷியேட் பண்ணிட்டு போவோம். அதுவும் கரெக்ட் தான் வந்து. போடோ கிளிம்ட் போன வாரம் மேன்செஸ்டர் சிட்டிய 3-1 அப்படின்னு போட்டு பிரிச்சாங்கன்னு நினைக்கிறேன். 3-1 4-1 தெரியல. 3-1 நினைக்கிறேன். வின் பண்ணிட்டு இந்த வாரம் அவே டு அத்லெட்டிகோ மெட்ரிட் போனாங்க. நானு சரி ஒரு தடவை பண்ணிட்டானுங்க, இனிமேல்லாம் அது நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு பார்த்தா இந்த கேமும் வின்னு 2-1. நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல, 100% ப்ரொஃபஷனல். அங்க கோல் போட்ட அந்த ஹூ மறுபடியும் வந்து இன்னைக்கும் கோல் அந்த வின்னிங் கோல் அவர் தான் வந்து போட்டாரு. 2-1 வின் அகைன்ஸ்ட் அத்லெட்டிகோ மெட்ரிட். இது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த வின்னால இவங்க டாப் 24க்குள்ள வந்ததும் இல்லாம மேல இருந்த அத்லெட்டிகோ மெட்ரிடே கீழே புல் பண்ணி விட்டு கொண்டு வந்துட்டானுங்க கீழே. நீ என்னடா டாப் 8ல போற வாடா கீழே அப்படின்னு சொல்லிட்டு புல் பண்ணிட்டாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொன்னோம் நம்ம இந்த லாஸ்ட் கேம் வீக். எவன் மேல போவான், எவன் கழுத்து பிடிச்சி இருப்பான்னு தெரியாம இருந்தோம். போடோ கிளிப்ட் இந்த வேலையை பண்ணணும்னு சுத்தமா எதிர்பார்க்கல.
ஆமா. So 2 wins against Man City and against Atletico Madrid and they've come into the top 24. Huge once again for Bodo Glimt. Leverkusen 3 Villarreal 0. அந்த கேமை நான் பார்க்கலை. ஸோ பெரிய லெவல் ஒன்றும் இல்லை. லெவர்கூசன் வந்து குவாலிஃபை இந்த டாப் 24 நாக் அவுட்ஸ் வந்து ஆடுவாங்க. நம்ம அதை பத்தி நம்ம வந்து போக போக பார்ப்போம். அந்த நாக் அவுட் ட்ரா எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். ஸ்டே டியூன். இது வரைக்கும் வந்திருந்தீங்கன்னா மறக்காம அந்த ஹைப் ஆப்ஷன் இருக்கு. ஸோ மறக்காம அந்த ஹைப் ஆப்ஷன் பிரஸ் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப பண்ணுங்க. எல்லாமே பண்ணீங்க தான் அந்த ஹைப் எல்லாம் மற்றவங்க எல்லாத்துக்குமே கொண்டு போய் அந்த சேனல்ல கொடுக்கும். ஸோ மறக்காம அதை பண்ணி விடுங்க. ஆர்சனல் 3-2 என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்கன்னு ஏன்ட்டு கேக்குறேன், அவன்கிட்ட கேள்றா. இது கேம் வந்துட்டு தோத்து முக்கியமான கேம் தோத்து போக வேண்டியது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜெயிச்சு கொடுத்துட்டா ஜெயிச்சிட்டோம், டாப் ஆஃப் த சாம்பியன்ஸ் லீக் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டை மாத்திடலாம். இதுதான் அவங்களோட பிளானு. இத வந்து இது என்ன அது கயிறா தால் மாட்டியோட 3 கோல் தான் போட்டு 1 கோல் வாங்கிருக்காங்க வேற பெனால்ட்டில. அதனால எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது ஒரு கேம், இது ஒரு பிக்சரை பத்தி பேச கூட எனக்கு விருப்பம் கிடையாது. வேணா சுபாஷ் இதை எடுக்கோங்க அப்புறமா. அவன்கிட்ட டீல் பண்ணிக்கிறேன். மான்செஸ்டர் சிட்டி 2-0 வின் அகைன்ஸ்ட் காலட்டாசராய். எர்லிங் ஹாலண்ட் ஒரு கோல், ரயன் ஷெர்கி இன்னொரு கோல். தே நீடட் தி வின். டாப் 8 குவாலிஃபிகேஷனுக்காக அது கண்டிப்பா தே நீடட் தி வின். என்ன தைரியத்துல கலட்டாசராய் ஹைலைன் ஆடுவேன்னு சொல்லிட்டு ஹாலண்ட் இருக்கும் போது அப்படி ஒண்ணு ஆடுவானுங்கன்னு எனக்கு 1% கூட எனக்கு புரியல. நீ என்னவோன்னு இருந்துக்கோ, உன் லீக்ல நீ ஜெயன்ஸ், உன் லீக்ல நீ வந்து மல்டிபிள் டைம் வின்னர் எல்லாமே ஓகே. ஹாலண்ட் மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர் இருக்கும்போது கொஞ்சம் கூட அறிவு இருந்துச்சுன்னா நீ ஐலைன் ஆட மாட்ட. கரெக்டா? அப்படி ஐலைன் ஆற நீ முடிவு பண்ணிட்டா ஆப்போனன்டோட மிட்ஃபீல்டரோ அட்டாக்கரோ டிஃபென்ஸோ நீ அழகு கிட்டத்தட்ட மேன் மார்க் பண்ற மாதிரி பண்ணும். அப்பதான் அவனுக்கு அந்த பாஸ் ரிலீஸ் பண்ணாம இருப்பான்ட்டு. நீ போய் ஆப்போனன்ட் பிரஸ்ஸும் பண்ண மாட்டேங்கிற. அழகா டோக்கு டைம் கொடுத்தனே சூப்பர் பால் போட்டா ஹாலண்ட் போய் பினிஷ். அதுக்கப்புறம் செர்கி வந்து அவனோட பங்குக்கு நானும் கோல் போடுறேன்னு அவன் ஒரு கோல். அழகா வந்து கேம் 2-0 வந்துட்டு முடிஞ்சிச்சு. அவங்க வந்து ஜஸ்ட் மிஸ் 8th குவாலிஃபை ஆயிருக்காங்க. அவங்க வந்து டாப் 8ல மான்செஸ்டர் சிட்டி இந்த சீசன். ஸோ அதனால வந்து அவங்களுக்கு ஒரு நீட் அண்ட் டைடி வின் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு போலாம். ஆமா, இது ரொம்ப ஹைப் ஆச்சு இந்த மேட்ச். மேன் சிட்டி வர்சஸ் கலாட்டசராய், ஓசுமேன் வர்சஸ் ஹாலண்ட். பட் அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்னும் தடபுடாதான் இல்ல. ஒரு மாதிரி ஏதோ மாதிரி போய் முடிஞ்சிருச்சு. பட் அவங்க டாப் 8 குவாலிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ பிக். ஆனா இன்னொரு பிக் நியூஸ் என்னன்னா, இப்போ ஆஸ்கர் பாபு வந்து வித்துட்டாங்க. ஸோ ஹி ஹஸ் லெஃப்ட் த கிளப். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய நியூஸ். 27 million pound deal to Fulham. பயங்கரமான 20% செல் ஆன் கிளாஸ் தான். பிளஸ் பைபேக்குக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேட்சிங் ரைட்ஸ் என்னென்னமோ போட்டு வித்துருக்காங்க. ஆமா, வந்தது அவ்வளவு பேர் வந்திருக்காங்கல்ல. கேஇ எல்லாம் வந்திருக்கான். பட் அவன் சாம்பியன்ஸ் லீக்ல ஆட முடியாது. சோ கப் டைடு. அதனால வந்துட்டு இல்ல இதுல ஆட முடியாது. நாக் அவுட்ஸ்ல ஆடலாம். அது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ண முடியாதுங்கறனால பண்ண முடியாது செமனியோ கேயும். பட் அண்டர்ஸ்டாண்டபிளி சோ. கிளப் ரூஹே 3-0. மார்சை வந்து அல்டிமேட்லி தே ஆர் அவுட். ஏன்னா கடைசி அந்த கோல் டிஃபரன்ஸ்ல வந்து கடைசில வருவோம். ஆமா, அதனால வந்து அவங்க அல்டிமேட்லி அவுட். பட் இந்த கேமுக்கு தான் நம்ம இப்ப வரணும். ஏன்னா அட்லாண்டா வந்து ஃபுட்பால் வந்துருச்சுடா. இதான்டா ஃபுட்பால். குய்யாலே என்னடா சொல்றான் அவன். இங்க பாரு தலைவர் என்ன சொன்னா, ஃபுட்பால் ஹெரிட்டேஜ் சும்மாவா சொன்னா. இதுதான் ஃபுட்பால் ஹெரிட்டேஜ். பழைய ரியல் மேட்ரிட் மேனேஜர் கம்ஸ் பேக் டு ஹாண்ட் தெம். என்னென்னமோ ஹெட்லைன்ஸ் எழுதலாம். ஹெட்லைன்ஸ்க்கு நான் ஒரு 10 லிஸ்ட் தரேன் நானு. இதுதான்டா கேம். தரமான கேம்டா இது. இந்த மாதிரிதான் நான் வந்து அந்த கேம் நான் அந்த கேம் திருப்பி உட்காந்து ரீவாட்ச் தான் பண்ணேன். அதுல கேம் பார்த்தப்பதான் தெரிஞ்சது பென்ஃபிகா அத்தான சான்ஸ் கிரியேட் பண்ணானுங்க. டேய், பென்ஃபிகா அட்டாக்கே பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கேமுக்கு 4-2 ஸ்கோர் லைன்லாம் ஒரு கிரைம். நியாயப்படி 6 கோல்ஸ் மேல போயிருக்கணும். சீரியஸா. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கர்த்துவா ஒரு சேவ் பண்ணுவான் பாரு. எப்படா அதை சேவ் பண்ணா அப்படின்னு இருந்துச்சு. அநியாயத்துக்கு ஒரு சேவ் வரலாம். கார்னர்ல ஒரு ஓபன் போஸ்ட்ல ஒரு ஹெடர் மிஸ் சொல்லிட்டே போலாம். இந்த மாதிரி நிறைய ஜஸ்ட் மிஸ்லாம் தப்பிச்சிருக்காங்க. ரியல் மேட்ரிட் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நான் எதிர்பார்க்கல. என்ன நடந்ததுனே புரியல எனக்கு. ஆமா, எம்பாப்பே மட்டும் அவனுடைய தனி லீக்ல அவன் இருக்கான்டா. நீ வந்து எப்படி கோல் போட சொன்னீனாலும் அவன்கிட்ட வந்து கோல் கண்டிப்பா ஒரு ஹெட்டர்ல கோல் வேணுமா. போட்ட கிராஸோட ஸ்பீடுலாம் ஃபர்ஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணி கார்னர் போஸ்ட் அடிக்கிறான். அதெல்லாம் வந்து டாப் ஸ்ட்ரைக்கர்ஸால மட்டும் தான் முடியும். அதை எப்படி அடிச்சானே தெரியல. அநியாயத்துக்குமான பினிஷ் அது. அந்த பினிஷ் ஒண்ணு. ரெண்டாவது செம்ம கட் பேக்ல சைட் நெட்டுக்குள்ள அடிச்சான். எப்படா என்ன மரண ஃபார்ம்லடா நீ இருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏற்கனவே 8 கேம்ல 13 கோல் சாம்பியன்ஸ் லீக்ல இந்த வருஷம். சோ செம்ம சூப்பர் ரெக்கார்ட். எம்பாப்பேக்கு குரூப் ஸ்டேஜ்ல கோல்ஸ். அவனுக்கா பொதுவாவா
அவனுக்கு நினைக்கிறேன் பொதுவான்னு ம். தெரியல எனக்கு. பொதுவா பொதுவா கண்டிப்பா ரொனால்டோ தான் என்னமோ ரெக்கார்ட் நினைக்கிறேன். எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. பட் ஆனா வந்து தட் இஸ் த கிரைம். சீரியஸா வந்து இவ்வளவு பண்ணி டு பி ஆன் த லூசிங் சைடு. நீ அதாவது ரியல் என்ன மேட்ரிடுக்கு வந்து பண்ணி இப்ப ஷாட்ஸ் 20 ஷாட் அடிச்சிருக்கானுங்க. பென்ஃபிகா 11 ஆன் டார்கெட். ரியல் மேட்ரிட் 14 வித் 6 ஆன் டார்கெட். புரட்டி எடுத்திருக்கானுங்க இவனுங்க எதிர்பார்க்காம. சீரியஸா இதுல சொல்றேன். என்ன தெரியுமா உண்மையிலே நியாயம் என்ன தெரியுமா? எனக்கு அட்லீஸ்ட் நான் என் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். பென்ஃபிகா டீம்ல ஒட்டமெண்டி தவிர வேற யாருமே எனக்கு தெரிய கூட தெரியாது. யார் எந்த பிளேயர் கூட தெரியாது. நிறைய இவனு கூட தெரியாத ப்ரோ நீங்க கேட்கலாம். எனக்கு தெரியாது மேன். நான் ஃபேமஸா இவங்க டீம்ல இருக்காங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒட்டமெண்டி தவிர வேற யாருமே தெரியாது. இந்த டீமை வச்சு எப்படி இறக்குனீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சஜிச்சிட்டாங்க. என் பொண்டாட்டி விவரம் இல்லாம விஜயை தாக்கிட்டா. என்னது இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா? இந்த கேம் வந்து திருப்பி அடிச்சுக்கிட்டே இருந்தானுங்க. சான்ஸ் மேல சான்ஸ் மேல சான்ஸ். ஆனா என்ன போதா இல்ல கடைசி வரைக்குமே வந்துட்டு ஓகே 3-2லயே இருந்துச்சு. ஓகே எல்லா கேமே முடிஞ்சிருச்சு. இந்த கேமுக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்குது. ஃப்ரீ கிக் கிடைக்குது. 2 yellow கார்டு வேற, 2 ரெட் கார்டு வேற. வந்து அசன்சியோ வெளிய போறான். அதுக்கப்புறம் வந்து கடைசியிலடா அதை விடு. பட் இதுதான் மேட்டர் இருக்கு. பெனால்டி வின் பண்ணாங்க ஃபர்ஸ்ட். அந்த பெனால்டில கோல் போட்டாங்க. அப்புறமா கண்டினியூஸா ஸ்ட்ரைக். ஐ திங்க் 3-1 வரைக்கும் லீட்ல இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு கோல். அப்புறம் என்னன்னா அதுதான் இப்ப மார்சியல் தோத்து போனாங்க சொல்லலாம்னு சொல்லல. சோ மார்சியல் வந்து 3 கோல் வச்சு தோத்து போனதுனால கோல் டிஃபரன்ஸ் கிட்ட வந்துருச்சு. இன்னும் ஒரு கோல் போட்டாங்கன்னா இவங்க என்ன குவாலிஃபிகேஷன்ல இருப்பாங்க. மார்சியல் டவுனு. இதுதான் அப்சல்யூட் சினிமான்ற பொசிஷன்ல நிக்குது. லாஸ்ட் மினிட்லாம் தாண்டிடுச்சு. நீ சொன்ன மாதிரி 2 ரெட் கார்டு. ராட்ரிகோ வெளில போய் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் செட் ஆகுது. கோல் கீப்பரும் வந்து நின்றாச்சு. இந்த பாயிண்ட்ல நீ அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தியா முதல்ல? சத்தியமா இல்லடா. அதாவது இது ஒரு ஃபனி ஸ்டோரி. என்னன்னா கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜோசே மரின்டோ வந்து கேக்குறாங்க, ஏங்க உங்களுக்கு தான் கோல் போடணும்னு தெரியும் இல்லங்க, உங்க கீப்பர் எதுக்குங்க பாலை வச்சுட்டு கீழே படுக்க போனாருன்னு. அப்ப மொரினியோ சொன்னா, ஆனா எனக்கு சத்தியமா தெரியாதுயா, நான் வந்து அப்பதான் 2 சப்ஸ்டியூஷன் பண்ணேன், டிஃபென்சிவ் சப்ஸ்டியூஷன்ஸ் பண்ணேன். ஏன்னா எங்கிட்ட ஓடி வந்துட்டு அவங்க சொன்னாங்க போது இப்படியே முடிஞ்சதுன்னா ஓகேனாங்க. நான் 2 டிஃபெண்டர்ஸ் சப்ஸ்டியூட் பண்ண அடுத்த நிமிஷம் போய் பெஞ்சில உட்கார்றான்னு போனா, அப்புறம் ஐயோ இன்னொரு கோல் வேணும் அப்படிங்கிறானுங்க. என்னால இப்ப வேற எதையுமே பண்ணவும் முடியாது. நல்ல வேலை அவனுக்கு வந்துட்டு ஃபவுல் பண்ணி ஃப்ரீ கிக் கொடுத்தாங்க. பெல்லிங்ஹாம் ஃபவுல் பண்ணான்னு நினைக்கிறேன். பெல்லிங்ஹாம் ஃபவுல் பண்ணி அந்த ஃப்ரீ கிக் ஃபர்ஸ்ட்லி, அதாவது நான் அந்த கேம் லைவ்ல பார்க்கும்போது மொரினியோ சொல்றான் கீப்பர் கிளம்பு நீ போ அந்த பக்கம், நீங்க 2 பேர் மட்டும் இங்க இருங்களா, கீப்பர் நீ போடா உள்ள அப்படிங்கிறான். மீதி 2 பேர் நீங்க இருங்களா அப்படின்னு சொல்றான். அதையும் சொல்றான் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து, எனக்கு தெரியும் அந்த கோல் கீப்பருக்கு வந்து செம ஹெட்டிங் கேப்பபிலிட்டி இருக்கு, அதனாலதான் நான் அவனை போக சொன்னேன். ஏன்னா ஒரு 2 கேமுக்கு முன்னாடி அவன் பண்ண ஹெட்டர் ஜஸ்ட் மிஸ், நாங்க வந்து இத கோல்ல போகல, அதனால திருப்பி நான் கீப்பரை போக சொன்னாங்க. அவன் வந்து அவனுக்கு உழுவுமான்னு தெரியாது, பட் அதுக்கு முன்னாடி பால் ஒழுங்கா வரணும் அப்படின்னா பர்ஃபெக்ட் இன்ச் பர்ஃபெக்ட் பால் ராது. அதோட ஒரு பெட்டர் பால் கொடுக்கவே முடியாது. எப்படி ப்ரொடியூஸ் பண்ண தெரியல. என்னதான் இருந்தாலும் அங்க இருக்கிற அவ்வளவு பிளேயர்ஸ்லயும் கோல் கீப்பர் கிட்ட போய் அவர் அடிச்சா அது ஒரு வேற லெவல் ஒரு பூஸ்ட கொடுத்துரும் எல்லாருமே. ஏன்னா யாருமே கோல் கீப்பர்ல அடிச்சு பார்க்க போறது இல்ல. சோ நீ ஜெனரலா ஃபுட்பால் பாக்குறவங்க பார்த்தாலும் என்னடா இது, அதுவும் லாஸ்ட் மினிட் குவாலிஃபிகேஷன் வருது, கோல் கீப்பர் போடுறாரு, ஒரே ஃபயரா போயிடுச்சு கடைசியில. ஆமா, இந்த எக்ஸ்ல வந்து பார்த்தேன், ஸ்ட்ரைட்டா 18 கேம்ஸ் கிக் ஆஃப் இல்ல, அதுல வந்து ஒருத்தன் போட்டிருந்தான், will someone bet on a goalkeeper scoring a goal in these 18 games? Definitely won't happen. You can bet how many ever அப்படி சொல்லிட்டு போட்டிருந்தான். மேட்ச் முடிஞ்சோடனே அந்த ட்வீட்டை எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க நம்ம பசங்க. அடப்பாவி, இதையும் வாடா திங்ஸ் பண்ணி விட்டீங்க, கடைசியில் ஒரு கோல் கீப்பர் ஸ்கோர் பண்ணிட்டான் பாடுறா அப்படின்னு. பட் இந்த கேம்ல வந்து மிகப்பெரிய டாக்கிங் பாயிண்ட் இருந்தது வந்து அந்த எம்பாப்பேயோடைய கோல் கன்சிடர் பண்ணிருக்கணுமா பண்ணிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா எக்ஸ்ட்ரா டைம் ஆரம்பிக்கிற சமயத்துல கோல் கீப்பர் போட்டதை வந்து எம்பாப்பே கண்ட்ரோல் பண்ணி போய் கோல் போட்டான். நீ என்ன நினைச்ச? அது வந்துட்டு நீ சொல்றது 2000s பண்ணிட்டு இருந்தாங்க தான். அப்பெல்லாம் வரைக்கும் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரூலை மாத்திட்டாங்க. பால் வந்து கம்ப்ளீட்டா வந்து கோல் கீப்பரை விட்டு போன மோஷன்ல இருக்கும் போது நீங்க எடுக்க முடியாதுன்றது ரூலை மாத்திட்டானுங்க. சோ அதனால அவன் பாலை அடிக்கலான்னு பாலை ரிலீஸ் பண்றப்ப அவன் அடிச்சுட்டான். மீன் பாலை தூக்கிட்டு போயிட்டான். சோ அது வந்து புது ரூல்ஸ் படி அதெல்லாம் அலௌடு கிடையாது. சோ கண்டிப்பா கோல்னு நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இது முன்னாடி பண்றது நானே சொல்றல, முன்னாடி ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்க, கோல் கொடுத்துதான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் மாத்தியாச்சு இந்த ரூல்ஸ். எவ்வளவோ ஃபுட்பால் இவால்வ் ஆயிருக்கு, அந்த மாதிரி இதுவும் இவால்வ் ஆயிடுச்சு. ஸோ அதனால இதை வச்சு கோலுன்னா நம்ம வந்து சண்டை போடுறதுக்கு எனக்கு நியாயம் பண்ணல. இல்ல, நான் வந்து கோல் நினைச்சேன். ஏன்னா பாயிண்ட் நம்பர் 1, கோல் கீப்பரோட கையில ஆர் வாட் எவர் கண்ட்ரோல்ல இருந்த பாலை தான் நீ போய் எடுக்க முடியாது.
நம்ம வந்து பல ஆட்டி பார்த்திருக்கோம். கோல் கீப்பரோட ஃபிங்கர் கூட பால்ல வச்சு பால் கிரவுண்ட்ல இருந்து நம்ம யாராச்சும் போய் இந்த அட்டாக்கர் போய் அதை உதைக்க பார்த்தானா இல்ல கோல் கீப்பர் கண்ட்ரோல் இருக்கு பால் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? இங்க வந்து அவன் உதைக்கிறதுக்காக பாலை ரிலீஸ் பண்ணிட்டான். லிட்டரலி இஸ் த்ரோன் இட் இன் தி ஏர். அவன் உதைக்கிறதுக்காக. கரெக்டா? இங்க 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, இந்த 8 செகண்ட் ரூல் இருக்குல்ல, இந்த 8 செகண்ட் கோல் கீப்பர் ரூல் இந்த வருஷம் அது பிரீமியர் லீக் மட்டுமா சாம்பியன்ஸ் லீக்லயுமா எனக்கு சரியா தெரியல. ஓகேவா? அது கமெண்ட்ஸ்ல நீங்க போடுங்க மக்களே. அவ்வளவு அவசரப்பட்டு அவன் அதை உதைச்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எம்பாப்பே பக்கத்துலயே இருக்கான். போடாதது ஒண்ணு, அது ஓகே. இந்த தூக்கி போடுற மாற்றத்தை பத்தி பேசுவோம். அதான் சொல்றேன். அவன் வந்து எம்பாப்பே அங்க பக்கத்துலயே நிக்கிறான்னு தெரிஞ்சுமே அவன் அதை பண்ணான். ஓகேவா? யூசுவலா ரெஃபரி வந்து என்னன்னா என்ன பிளான் பண்ணிருப்பான்னு தெரியுது. அவன் வந்து கொஞ்சம் பிரஷரை போட்டு கோல் கீப்பர் அடிக்க வருவான். ஏன்னா அவன் தோத்து போயிட்டு இருக்காங்க, இவனும் அஜிடேட்டடா இருப்பான். எதையாச்சும் கொஞ்சம் வெறுப்பேத்தி ஏதாவது கார்டு வாங்கலான்ட்டு நினைச்சிருப்பாரு போல இருக்கு. அதுக்காக அட்டன் பண்ணிடலாம். ஆமா. சோ பால வந்து ரிலீஸ் பண்ண உடனே as soon as the ball is not in control of the goalkeeper, அதான் ரூல். கோல் கீப்பர் கண்ட்ரோல் இல்லைன்னா நீ என்னனாலும் பண்ணலாம். பாலத்தான் தூக்கி போடுறான்ல, அப்ப எப்படி கண்ட்ரோல் இருக்க முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் அவனுக்கு கேள்வி, சப்போஸ் இப்ப அவன் தூக்கி போட்டு until he release the ball, அதாவது ஒரு until he release the ball கமெண்ட்ரியில கூட சொல்லிட்டு இருந்தாங்க. இதுதான் until he release the ball நீ ஏன் சொல்ற? he has released the ball அங்க. சரி, நான் இன்னொரு ரிலீஸ் த பால்னா அப்படி இல்ல, கிக் பண்ணி ரிலீஸ் பண்ற பால் அப்படியா? சரி, நான் இன்னொரு கேள்வி கேக்குறேன். நிறைய வாட்டி நம்ம பார்த்திருக்கோம் கோல் கீப்பர் கீழே போட்டுட்டு அப்புறம் உதைக்கிறது. அப்போ அங்கேயும் தான் நீ ரிலீஸ் த பால். அப்ப அந்த பால போய் எடுக்கலாம்ல நம்ம. நீ கீழே வச்சுட்டால கிரவுண்டுக்கு வந்துச்சுல பால். இது கிரவுண்டுக்கே வரலையே பால் இன்னும். ஏண்டா இது ரிலீஸ், நீ ரிலீஸ்ங்கற கோல் கீப்பர் விட்டு போகணும்ங்கற, அப்ப அத போட்டு கீழ போட்டா மட்டும் எடுத்து போய் கோல் போடலாமா? பால் கிரவுண்டுக்கு போயிடுச்சுடா. பால் கிரவுண்டுக்கே போலியா, அவன் கையில வச்சிட்டு கிக் பண்ண வரான்டா. கிக் பண்ண அப்படியா? சரி சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2018 சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ல லோரஸ் கேரியஸ் வந்து பால வந்து தூக்கி போடலான்ட்டு வரும்போது பால் கிரவுண்ட்ல படவே இல்ல. அதுக்குள்ளார பென்ஜமா எடுத்துட்டு போய் கோல் போட்டான். அப்ப அது மட்டும் எப்படி கவுண்டடு? எனக்கு அந்த இன்சிடென்ட் ஞாபகம் இல்ல. சோ என்னால பெருசா கருத்து சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் he has lost the ball. I mean he is voluntarily lost the ball. அவன் உதைக்க போறாங்கிறது ஒத்துக்கிறேன். ஓகேவா? சில கோல் கீப்பர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பால ஒரு பவுன்ஸ் பண்ணி புடிச்சிட்டு உதைப்பாங்க. பாத்திருக்கியா? சரி, அப்ப பவுன்ஸ் பண்ணலான்னு கீழே தூக்கி போடுமா அட்டாக் இருக்கு கார் உள்ள கோல் போயிடுச்சுன்னா? டேய், இவ்வளவு எல்லாம் எனக்கு முடக்க கேள்வி கேட்டா நான் என்னடா சொல்றது? அப்போ ரூல்ஸ்ல பிரச்சனை இருக்கு. கமெண்ட்ரியிலே சொன்னாங்க, நானும் அதான் சொல்ல முடியும் கேட்டது வச்சுதான். ரூல்ஸ்ல பிரச்சனை இருக்குது. அது ஹேண்ட் பால் இது மாதிரி தான். நீ ஹேண்ட் பால் வந்து ஒண்ணுக்கு குடுக்குறாங்க, ஒண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னன்னு சொல்ல முடியும்? இது மாதிரி அதான் என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற ரூல் படி அது கோல் கொடுத்துருக்கணும். ஆனா என்னன்னா எம்பாப்பே கோல் போடுறதுக்கு முன்னாடி ரெஃபரி வீசி ஊதிட்டான்டா. சோ கோல் போடுறதுக்கு அப்புறம்லாம் ஊதல, போடுறதுக்கு முன்னாடியே அவன் ஊதிட்டான். சோ அது ரெஃபரி தப்பான்னு கேட்டாலுமே ஸ்டில் he stopped the play before the ball went into the net. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்க ரூல்ஸ்ல அது கோல் கொடுத்துருக்கணும். சோ ரியல் மேட்ரிட் ஆர் அவுட் ஆஃப் த டாப் 8. பென்ஃபிகா அந்த கோல்சில ஒரு சம கோல் போட்டனால வந்து they come into the 24. மார்சேய் மிஸ் அவுட். பயர்ன் 2-1 win against PSV, ரெட் கார்டு. ரியல் மேட்ரிடுக்கு 2 ரெட் கார்டு. சோ இது வந்து February 17, 18 நடக்குது மக்களே, அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ஸ். அப்ப செகண்ட் ரவுண்ட் வந்து 1 வீக் லேட்டர் நடக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மார்ச்ல தான் ரவுண்ட் ஆஃப் 16 நடக்க ஆரம்பிக்கும். சோ அது வரைக்கும் வந்து இந்த நாக் அவுட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அட்வான்டேஜா? சூப்பர். ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசமா வந்து சாம்பியன்ஸ் லீக் ஃபுட்பால் கிடையாது. ஆனா அதுக்கான உங்களை சப்போர்ட் பண்றதை நிப்பாட்டிடாதீங்க. சாம்பியன்ஸ் லீக் வந்து நாக் அவுட் ஸ்டேஜ் எல்லாத்துக்குமே நானும் சுபாசு அலஹாண்ட்ரோ சபாசும் வந்து வந்துருவோம். மறக்காம வந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஃபுட்பால் பேச்சு. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை both of us signing off.